இளைஞர் அஜித்குமார் உயிரிழப்பில் தொடர்புடைய காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அஜித்குமாரை தாக்கிய காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் புகார் கொடுத்த நிக்கிதாவை முதலில் போலீசார் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறினார். அஜித்குமார் கொலை சம்பவத்தில் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற கொடுமை இனி வேறு எங்கும் நடக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 95% டாஸ்மாக் போதைப்பொருள் கலாச்சாரம் பெருகிவிட்டதாக குற்றம் சாட்டிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவின் சார்பில் ஜனவரி 9 கடலூரில் நடக்கும் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் என்று உறுதிபட தெரிவித்தார். தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ கிடையாது. ஒரு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அதுவும் கோயில் வளாகத்தில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மிகப்பெரிய தண்டனையாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். இல்லைன்னா அஜித்குமாரை அவங்க எப்படி துன்புறுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு துன்புறுத்தப்படும். அப்பதான் இனி வரும் காலங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம காவல்துறைக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை இந்த அரசு ஏற்படுத்தணும்னு முதல்வரை நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காவல்துறையை தன் கையில வச்சிருக்காரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். எனவே காவல்துறையை கட்டுப்படுத்துங்க. ஒரு லட்சிய கையில கொடுத்தா யார வேணாலும் அடிக்கலான்றது கிடையாது. உண்மை நிலை என்ன என்பதை ஆராயணும். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழதாயில்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போன்று பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பட்டாசு ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆலையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடி விபத்தால் 1 மணி நேரமாக பட்டாசுகள் வெடித்து சிதறின. பட்டாசு ஆலையில் சுமார் 50 அறைகள் உள்ள நிலையில் இதுவரை 15 அறைகள் சேதமடைந்துள்ளன. பக்கத்தில் உள்ள பட்டாசு ஆலைக்கும் தீ பரவிய நிலையில் அங்குள்ள பட்டாசுகளும் வெடித்து சிதறுகின்றன. இதனிடையே வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவட்டார் பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தில் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை விளக்கி வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தமிழ்நாடு அரசின் சாதனைகள் திட்டங்கள் குறித்து விளக்கி திமுகவில் உறுப்பினராக சேர்க்கும் நிகழ்வை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆற்றூர் பேரூராட்சி தேமானூர் கிராமத்தில் உறுப்பினர் சேர்க்கை பணி நடைபெற்றது. தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் வீடு வீடாக சென்று தமிழ்நாடு அரசின் திட்டங்களை மக்களிடம் கூறி பரப்புரை செய்து அவர்களை திமுகவில் உறுப்பினராக இணைக்கும் பணியில் ஈடுபட்டார். தமிழ்நாடு அரசு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத பல்வேறு சாதனை திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் எனவும் பொதுமக்களும் பெண்களும் அமைச்சர் உள்ளிட்ட நிர்வாகிகளை வரவேற்று ஆர்வமுடன் வந்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் அமைச்சருடன் மாவட்ட துணை செயலாளர்கள் இராஜ், டாக்டர் புஷ்பலீலா ஆல்வின், ஆற்றூர் பேரூர் செயலாளர் சோழராஜன், பேரூராட்சி தலைவர் வீணா அமிர்தராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அருகே வக்பு வாரிய சொத்து ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று வேலூர் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வக்பு வாரியத்திற்கு உண்டான நிலங்கள் உள்ளது. இந்நிலையில் அச்சரப்பாக்கம் பேரூராட்சி ருக்மணி கார்டன் என்ற பகுதியில் வக்பு வாரியத்திற்கு உண்டான இடத்தை வீட்டுமனை பட்டா செய்து நிலம் விற்பனை செய்துள்ளனர். இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை உடனே வக்பு வாரியத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என பேட்டியளித்தார். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட வக்பு வாரிய நிலத்தை ரத்து செய்யப்படாவிட்டால் அச்சரப்பாக்கம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் என்று ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். அல்லது ஒரு சார்பாக திமுக காரர்களுக்கு காவல்துறை வாய்ப்பளித்து மீண்டும் அங்க சாலை அமைப்பது,
அங்க பிளாட் போட்டு விற்கிறதுன்ற வேலையை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 5000 நபர்கள் ஒன்று திரண்டு, குறிப்பாக இஸ்லாமியர்களோடு ஒன்று திரண்டு, திமுக இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் அல்ல, இஸ்லாமியருடைய சொத்துக்களை பறிக்கிற பாதகர்கள் என்கிற ஒரு உண்மையை தமிழகத்திற்கு எடுத்துச் சொல்லும். செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கின்றேன். சம்பந்தப்பட்ட அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமாக, பதட்டத்திற்குரிய இடமாக ஆக்காமல் அதை முறையாக அது சிவில் என்ன சம்பந்தமாக விசாரிக்க வேண்டுமோ அப்படி விசாரணைக்கு ஈடுபடும் வரை மேற்கொண்டு அதுல எந்த முன்னெடுப்பும் இருக்கக்கூடாது என்பதை அவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். சென்னை மடிப்பாக்கத்தில் கடன் பெற்றவரின் இடத்திற்கு பதிலாக மற்றொரு இடத்தை அரசு அதிகாரிகள் உதவியோடு சீல் வைத்து சென்ற பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த பத்மாவதி என்பவருக்கு அதே பகுதியில் 4 சர்வே எண் கொண்ட சொத்துக்கள் உள்ளன. பத்மாவதி 4 சொத்துக்களில் ஒரு சொத்தை பொதுத்துறை வங்கியான கனரா வங்கியில் கடந்த 2019ஆம் ஆண்டு அடமானம் வைத்து கடன் பெற்றுள்ளார். ஆனால் அவர் சரிவர கடன் தொகையை செலுத்தாததால் அரசு அதிகாரிகளுடன் வந்த வங்கி ஊழியர்கள் வங்கியில் அடமானம் வைத்து கடன் பெற்ற இடத்தை சீல் வைக்க வந்தனர். அப்பொழுது இவர்கள் சீல் வைக்க வேண்டிய இடத்தில் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வந்ததாகவும், இந்நிலையில் அதிகாரிகள் அதற்கு எதிரே உள்ள கட்டிடத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கடை நடத்தும் வாடகைதாரர்களை மிரட்டி கடைகளுக்கு சீல் வைத்து சென்றுள்ளனர். இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து பொருட்களுடன் சாலைகள் நிற்கும் வாடகைதாரர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். நாங்க கடை 10 வருஷமா வச்சிருக்கோம். இதை நம்பிதான் பசங்க படிக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பு இல்லாம காலையில கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அராஜகம் பண்ணி வெளியே அள்ளி போட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? வாழ்வாதாரத்துக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமே. எங்களுக்கு நீங்க தான் பதில் கேட்டு சொல்லணும். என்னுடைய வாழ்வாதாரமே இதுதான். நான் 15 வருஷமா கடை வச்சிட்டு இருக்கேன். திடீர்னு காலையில 9 மணிக்கு, நேற்று கூட ஒரு முன்னறிவிப்பு கூட இல்லை. இன்னைக்கு காலையில 9 மணி நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருந்து கிளம்பும்போது போன் வந்து இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் புகுந்தடிச்சு அங்கேருந்து ஒடையாந்து பார்த்தோன்னா போலீஸ் சீல் வைக்கிறது ரெடியா இருக்காங்க. ஒரு அறிவிப்போ ஒரு நோட்டீஸோ எந்த ஒரு இன்ஃபார்மும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. விஜய் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது குறித்து விஜயிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கண்ணியம்பட்டியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு கண்ணியம்பட்டியில் உள்ள முனுசாமி ஒச்சாண்டம்மன் கோட்டை கருப்பசாமி கோவிலில் வழிபாடு செய்த பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் துவங்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பை 8 கோடி தமிழ் மக்கள் சார்பில் வரவேற்பதாக கூறினார். விஜய் வந்துட்டு அவர் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களை குறித்து எங்களுக்கு கேட்கணும், அவங்கள குறித்து அவங்களுக்கு கேட்கணும். நீங்கள் மாற்றி கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இந்த பயணம் துவங்குகிற போது இன்றைக்கி Z+ பாதுகாப்பு கிடைத்திருப்பதாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. இதை நாங்கள் முன்னமே கோரிக்கை வைத்தோம். அவர் வீட்டுக்கு பலமுறை வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டது. பலமுறை உயிருக்கே அச்சுறுத்தல் கூட ஏற்பட்டது. ஆகவே அவரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அவர் இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம். அவர் நமக்கு கிடைத்த காலத்தின் கொடை. அவரை பாதுகாக்கிறது இந்த அறிவிப்பு 8 கோடி தமிழர்களின் சார்பிலே நாங்கள் அனைவரும் இந்த உசிலம்பட்டி மண்ணிலிருந்து அந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்வோடு வரவேற்கிறோம். நடிகர் விஜய் அரசியல் வருகை பற்றி நான் சிந்திக்கவில்லை எனவும், அரசியலுக்கு வந்தால் தினமும் பொய் சொல்ல வேண்டியிருக்கும், அதன் காரணமாகவே தீவிர அரசியலிலிருந்து விலகி இருப்பதாக நடிகரும் தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருண் பாண்டியன் கூறியுள்ளார். திருச்சி LA சினிமாஸ் மாரிஸ் திரையரங்கில் நேற்று வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் அக்கேனம் திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் அருண் பாண்டியன், நடிகை கீர்த்தி பாண்டியன் மற்றும் திரைப்படத்தின் இயக்குநர், இசையமைப்பாளர், எடிட்டர் என படக்குழுவினர் திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நடிகர் அருண் பாண்டியன், அரசியல் கடினமானது, தினமும் பொய் சொல்ல வேண்டும், அரசியலை பற்றி சிந்திக்கும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய படத்தின் நடிகை கீர்த்தி பாண்டியன், காதல் படங்கள், ஆக்ஷன் உள்ளிட்டவைகளில் நடிக்க உள்ளதாக தெரிவித்தார். அடுத்தது 2 கதையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் அது அனௌன்ஸ்மெண்ட். அப்பாவோட கடை. இந்த படத்தை ஆக்ஷன்
ரெண்டுமே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எல்லாமே பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ எனக்கு கதாபாத்திரம் கதை பிடிச்சிருந்ததுன்னா அது ரொமான்ஸ் இருக்கட்டும், ஆக்ஷன் இருக்கட்டும், நெகட்டிவ் ஷேட் இருக்கட்டும், எதுனாலும் தேங்க்யூ. பாமக இரண்டாக பிரிய வாய்ப்பே இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாமக இரண்டாக பிரிய வாய்ப்பில்லை என்றும் அப்பாவும் மகனும் ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்ந்து தேர்தலை ஒன்றாக சந்திப்பார்கள் என நம்புவதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு தாமதமாக Z+ பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக தெரிவித்த திருமாவளவன், திமுக பாஜகவை கொள்கை எதிரி என கூறும் விஜய் அதிமுகவை பற்றி வெளிப்படையாக எதுவும் கூறாதது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது என்று கருத்து கூறினார். ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே மாநில உரிமைகளுக்காக காலம் தாழ்ந்தாவது இணைந்துள்ளதை வரவேற்பதாகவும், கச்சத்தீவு தொடர்பாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை விட தேசத்திற்கு எதிரான கருத்து என்று கூறினார். இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மீண்டும் நீங்க ஒரு யூகமான கேள்விதான் சொல்றீங்க. அந்த மாதிரி நிகழ வாய்ப்பே இல்லை. அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் மகனும் ஒரு கட்டத்தில் ஒன்று சேருவார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஒரே பாமகவாகத்தான் தேர்தலை சந்திப்பார்கள் என்று நம்புகிறேன். நடிகர் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்கியது. ரொம்ப தாமதமாக எடப்பாடி அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்குகிறது. என்றாலும் அவருடைய பாதுகாப்புக்காக ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை, நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. மயிலாப்புரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் வருகின்ற 8ஆம் தேதி பாமக மாநில செயற்குழு கூட்டம் நடத்த முடிவு எடுக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் வளத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூட்டத்தில் கௌரவ தலைவர் G.K. மணி, மாநில வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். 3 மணி நேரம் 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற 8ஆம் தேதி திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் செயற்குழு கூட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி, வருகின்ற 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும், பூம்புகார் மகளிர் மாநாடு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறுவது குறித்தும் புதிய நிர்வாகிகள் தேர்வு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். திராவிட இயக்கம் மட்டுமே தமிழகத்தை ஆளும் என்று வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். உலக வங்கி மூலம் வனத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வனத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை வனம் மற்றும் கதர்த்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், திமுகவுடன் தாவேகா கூட்டணி வைக்காது என விஜய் சொல்வது அவருடைய இஷ்டம் என, திமுகவுடன் தாவேகா கூட்டணி இல்லை என கூறியிருப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். எனினும் திராவிட இயக்கத்தால் மட்டுமே தமிழகத்தை ஆள முடியும் என்றும், அண்ணாவால் தொடங்கப்பட்ட தாய் கட்சியான திமுக கட்சியை மீண்டும் 2026இல் தமிழகத்தை ஆளும் திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார் என்றார். திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஆளும். இல்ல, திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஆளும். அதில் வந்து திமுக தான் தாய் கட்சி, அண்ணா துவங்கிய கட்சி. அந்த கட்சி தான் 2026 தலைவருக்கே முதலமைச்சராக வருவார் என்பது எங்களுடைய எண்ணம். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே இருக்கை என்ற முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளதாகவும், ராகுல் காந்தியை பிரதமர் அரியணையில் அமர வைப்போம் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர்,
ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே இருக்கை என்ற முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளதாகவும் ராகுல் காந்தியை பிரதமர் அரியணையில் அமர வைப்போம் எனவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை பாசிச சக்திகள் RSS சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக்கூடாது எனவும் அதற்கான போரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்கள் முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த பாசிச சக்திகள் RSS சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக்கூடாது. அதற்கான போரை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தோழர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் தங்களை வளர்த்துக் கொள்ள விமர்சிப்பது இயல்புதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் எல்லா கட்சிகளும் தங்களை வளர்த்து கொள்ள விமர்சிப்பது இயல்புதான் எனவும் அந்த வகையில் விஜயும் அந்த அடிப்படையில் அதிமுகவை விமர்சித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதிமுக தலைமையில் கூட்டணி என்றும் அதிமுக தலைமையில் ஆட்சி, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அமித்ஷா கூறிவிட்டதாகவும் தெரிவித்தார். தெளிவா சென்னைக்கு அமித்ஷா வந்த பொழுது ஊடக நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நபர்களும் ITC கிராண்ட் ஹோட்டல்ல அங்கே கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் எல்லா ஊடகத்திலையும் பற்றி அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு கொடுத்து விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆய்வின்படி பல கோடி பேரின் வேலை வாய்ப்பை பறித்து நடுத்தெருவில் நிறுத்தியவர்தான் மோடி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட மாநாட்டில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நா. பெரியசாமி குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2வது பேரணி மற்றும் மாவட்ட மாநாடு பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் வீரபாண்டியன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் நா. பெரியசாமி பேசுகையில், மோடியின் ஆட்சியில் 3 வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததுதான் மிச்சம் எனவும், மோடி அரசு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக கூறிய நிலையில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆய்வின்படி கோடிக்கணக்கானோர் தங்கள் வேலையை இழந்து நடுத்தெருவில் நிற்பதாகவும் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்து மறைமுகமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி விமர்சனம் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் பேரூராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுகவிற்கு ஆன்லைன் மூலமாக உறுப்பினர் சேர்க்கும் பணியினை முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்து மறைமுகமாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து தாங்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், தற்பொழுது 10ஆம் தேதியிலிருந்து ஒருத்தர் வருவதாகவும் என எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு பேசினார். மேலும் தாங்கள் இல்லம் தோறும் சென்று சாதனை செய்துள்ளதால் அவரும் அதை பின்பற்றி வருவதாகவும் தெரிவித்தார். வராருன்னு சொல்லி தெரியும். இதெல்லாம் நாங்கள்லாம் இல்லந்தோறும் சென்றது அவருக்கு ரொம்ப துருவ போய் பண்ணிட்டு வரோம். நாங்கள் இல்லந்தோறும் சென்று நாங்கள் சாதனை செய்திருக்கிறோம். அதனால் துணிச்சலாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது. அவங்க எதையும் செஞ்சால் தானே கூட சொல்லலாம். அதனால் சும்மா பொதுவாக அப்படியே பேசிட்டு போகிற மாதிரி அவர்கள் சுற்றுப்பயணத்தை சொல்லி நாங்கள் இதில் பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை நிச்சயமாக இல்லந்தோறும்
ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சாதனைகளும் அவர்களுடைய கோரிக்கைகளும் எல்லாவற்றையும் சேர்த்து இணைத்து செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அட்டை கம்பெனியில் கூலி வேலைக்கு சென்ற பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் காரை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த காரை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் அட்டை நிறுவனத்தில் எப்சி மேரி என்ற 41 வயது மதிக்கத்தக்க பெண் புதிதாக அங்கு வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மாலை பணி முடிந்து வீடு திரும்பாததை அடுத்து கணவர் சுரேஷ்குமார் பல்வேறு இடங்களில் தேடியும் இல்லாததால் எப்சி மேரி பணிபுரியும் கம்பெனிக்கு வந்து பார்த்தபோது கம்பெனி மூடப்பட்டிருந்த நிலையில் சந்தேகமடைந்த அவர் கம்பெனியில் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஒரே ஒருவர் மட்டும் இருந்ததாக கூறப்படும் நிலையில் எப்சி மேரி குறித்து கேட்க அவர் மாலையே சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். ஆனாலும் சந்தேகமடைந்த அவரது கணவர் உறவினர்களுடன் கம்பெனியில் தேடிய போது அட்டை பெட்டிகள் தயாரிக்கும் அட்டைகளுக்கு இடையே தலையில் பலத்த காயங்களுடன் சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் எப்சி மேரி சடலமாக கிடந்துள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரிக்கரை காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் அலுவலகமான காமராஜர் மாளிகையை முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர்கள் தங்கபாலு, அழகிரி உள்ளிட்டோர் அடங்கிய அகில இந்திய காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு பொறுப்பாளர்கள் பார்வையிட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் நல விரும்பிகள் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்காக பல்வேறு சொத்துக்களை வழங்கியுள்ளதாகவும் அந்த சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவை அமைத்து அதற்கான பொறுப்பாளர்களை நியமித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள சொத்துக்களின் தற்போதைய நிலை, அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, கட்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், லாக்அப் டெத் விவகாரத்தில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் இந்தியா கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி என்றும் காங்கிரஸ் கட்சி எங்கு இருக்கிறதோ அந்த கூட்டணி தமிழகத்திலும் வெல்லும் என்று கூறினார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜகுமார் மற்றும் MP சுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லாக்அப் மரணம் சம்பந்தமான சில விஷயங்களில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உச்சபட்ச பதவியில் இருக்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதற்கு அடுத்த டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 4-5 பேரை இப்பொழுது பதவி இறக்கம் செய்து வச்சிருக்காங்க. அது நடவடிக்கை. அதே போல எங்கெல்லாம் நடந்தாலும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கட்சி அல்லது ஆட்சி என்பதையெல்லாம் பார்க்காமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அதிக கவனத்தை நம்முடைய முதலமைச்சர் செய்கிறார் என்பதுதான் எங்களுடைய பார்வை. தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்தும் கட்சி, இனம், மதம் பாகுபாடின்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 7 ஊராட்சிகளில் ரூபாய் 3.80 கோடி மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடங்கள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து ரூபாய் 10.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடை கட்டிடத்தை அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், திமுக மீண்டும் பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் கட்சி, இனம், மதம் பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் கொண்டார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்காத போதிலும் மாநில அரசின் நிதியிலிருந்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் வீடு யாரும் வரக்கூடாது, அத்தனை பேருக்கு கேட்டவர்களுக்கெல்லாம் வீடு கொடுத்து கட்ட வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டார். அந்த அடிப்படையில் தான் அரசுடைய திட்டங்களை ஆய்வாளர் சேர்க்கணும், முதியோர் ஊதியத்தை கட்டாயம் கொடுக்கணும், குடிநீர் மிக முக்கியமாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இப்ப நம்ம திட்டம் இப்ப தேர்தல் முறையில் கட்டப்பட்ட டேங்கு 15 லட்சம் லிட்டர்.
ஒரு நாளைக்கு 15 லட்சம் லிட்டர். இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, அந்த லேபர் மலையில ஏற்றிட்டோம்னா இந்த இருக்கக்கூடிய ரோடுக்கு வடக்கு பகுதி கூட தினம் வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட 14 புதிய தடையற்ற தொகுதிகள் நிறைய கட்டப்பட்டு. பிரபல டெக் யூடியூபர் சுதர்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சுதர்சன் மனைவி வரதட்சணை புகார் கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் சுதர்சன். இவர் டெக் சூப்பர் ஸ்டார் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இவர் கடந்த ஆண்டு மருத்துவர் விமலாதேவி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது 30 சவரன் தங்க நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 லட்சம் மதிப்பில் சீர்வரிசை பொருட்களை சுதர்சனின் தந்தை கேட்டதன் பேரில் பெண்ணின் வீட்டிலிருந்து வரதட்சணையாக கொடுத்துள்ளனர். இந்நிலையில் சொந்த வீடு கட்டிய சுதர்சன் கடனில் மூழ்கியதாக தெரிகிறது. இதனால் மனைவி விமலாதேவியிடம் சுதர்சன் பணம் கேட்டு தொல்லை தந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் விமலாதேவியின் தந்தை 5 லட்சம் பணம் கொடுத்துள்ளார். இதற்கு அப்புறமும் விமலாதேவியின் தந்தையிடம் 20 சவரன் தங்க நகை கேட்டு தொல்லை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் சுதர்சனின் குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமை செய்ததாக விமலாதேவி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது கணவர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மீது கடந்த 28ஆம் தேதி புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வீரபாண்டி காவல் நிலையத்தில் யூடியூபர் சுதர்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை கைதியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக்கினார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர் மீது காவல்துறை கொடூர தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட நபரை காவலர்கள் தாக்கிய சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் உட்பட 5 காவலர்கள் தேனி ஆயுதப்படைக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டனர். தாக்குதலுக்குள்ளான ரமேஷ் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார். பின்னர் விசாரணை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட இளைஞர் ரமேஷ், போலீசார் அடித்ததில் உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டதாகவும் உள்காயங்கள் அதிகம் ஏற்பட்டதாகவும், சம்மன் தொடர்பாக தனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை, நான் எங்கும் தலைமறைவாகவில்லை, வீடியோ வெளியான நிலையில் பாதுகாப்பு காரணமாக மதுரையில் உள்ள வழக்கறிஞர் ஹென்றி அவர்களின் பாதுகாப்பில் இருந்ததாக தெரிவித்தார். மேலும் போலீசார் மீது புகார் தெரிவித்தால் தன்னை அடித்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் அவர்கள் மீது புகார் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. ஹாஸ்பிட்டல் வந்தால் இது மாதிரி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு அடிச்சிட்டாங்களே, கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு எனக்கு இருந்துச்சு. ஆனால் என் வீட்டு ஃபேமிலியை பார்க்கவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு என் மனசு முன் வரவில்லை. பயம். அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு பசு மறியதுக்கு ஒருத்த பசை மறிச்சதுக்கு இந்த ஐடியா எடுத்தாங்கண்டா, போலீஸ்காரவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் யாருக்குமே உத்தரவு இல்லாமல் போயிடும். என் வீட்டுக்கு, எனக்கு, என் ஃபேமிலி, மொத்த ஃபேமிலிக்கே உத்தரவே இல்லாமல் போயிடும். இனி எல்லாரும் முன்னாடி தானே அப்படி இழுத்துட்டே போய் அடித்தாங்க. யாருமே யார் அவனுக்குள்ள இந்த எவ்வளோ பெரிய அதிகாரி, அரசியல்வாதி, படித்தவங்க, நாலேஜ் உள்ளவங்க, அதனால தன்னாளர்களா யார் என்னது 50 பேர் யாருமே ஹெல்ப் பண்ணல, உதவி பண்ணலாம், அப்படி இழுத்துட்டு போனாங்க. இனி இப்படி இழுத்துட்டு போனாங்கன்னா அந்த அளவுக்கு தேசத்துறையில் ரொம்ப கொடுமை பண்ணல. முதல்வர் திறந்து வைத்த மருத்துவமனை ஒரே வாரத்தில் மூடுவிழா கண்டுள்ளதாக அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ள நிலையில் மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அணைக்கட்டு எம்எல்ஏ ஏபி நந்தகுமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மூத்த வழக்கறிஞர் சங்கர் படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்ட வேலூர் மாவட்ட திமுக செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான ஏபி நந்தகுமார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் திறந்த மருத்துவமனை ஒரே வாரத்தில் மூடுவிழா என அதிமுக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ள நிலையில் திறந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது, 2 தளங்களிலே மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் என்று விளக்கமளித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அடுக்கம்பாறை மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு தற்போது திமுக ஆட்சியில்தான் படிப்படியாக அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டு வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் கட்டாத மருத்துவமனை 4 ஆண்டுகளில் திமுக அரசு கட்டியுள்ளதாக பெருமிதம் கொண்டார். 2 நாள் கழித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மருத்துவமனை திறந்திருக்கின்றார். திறந்த மருத்துவமனை மிக சிறந்த மருத்துவமனையாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது.
2 தளங்களில் இன்றைக்கு மருத்துவர்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பேஷண்ட்டும் போகிறாங்க. ஆனால் இவர்கள் இதை திசை திருப்புவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் என்று நடத்துகின்றார்கள். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அடுக்கம்பாறை மருத்துவமனை, அங்கேயே பல வசதிகள் இதுவரை கிடையாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக போராடி அங்கே வர கழிவுகள்லாம் வந்து சப்தலிபுரம் ஏரிக்கு வருது. அந்த ட்ரீட்மெண்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டே போடாமல் போயிட்டாங்க. இவர்களெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களை பார்த்து அரைகுறையாக செய்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், புகழ்பெற்ற பென்ட்லண்ட் மருத்துவமனை 5 வருட காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 4 வருட காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கட்டாத ஒரு மருத்துவமனை 4 வருட காலத்தில் அவர் கண்டிப்பாக கட்டியிருக்கலாம் அந்த மருத்துவமனையை. காரணம், வேலூர் மாவட்ட ஒட்டுமொத்த மக்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு வருவார்கள் என்பது தெரியும். அவர்கள் செய்யாததை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 2021 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 198 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு செல்லவில்லை, ஒதுக்கி அதற்குண்டான டெண்டர் விட்டு 7 அடுக்கு மாடியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு படிப்படியாக 7 தளங்களிலும் மருத்துவர்கள் வைத்தியம் பார்ப்பார்கள். திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.